கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். So we welcome you in the most precious name of the Lord. So how many of you are happy today? So to be in the presence of God. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற வேலையில்? ஓகே, ஸோ இந்த நாளில் முதலாவது நம்ம செய்திக்கு வந்து போவோம். கடைசியாக நம்ம துதி தொழுகை, ஸோ தேவனை வந்து ஆராதித்து நம்ம இந்த நாளில் முடிப்போம். ஸோ we will go for the sermon first, then at the end we will worship God. Okay, so before we start our sermon today, இந்த நாளில் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது இதை தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஃபேஸ்புக் லைவ், இந்த நாளில் யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீரே இந்த நாளில் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகும் அப்பா. இந்த நாளில் அப்பா உங்களுடைய உறுதியை பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுடைய உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகும் அப்பா. நீரே இந்த நாளில் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். God, I commit all of you, all that are hearing this sermon, Lord, unto your hand. God, lead them. Open the spiritual ears, Lord, open the spiritual eyes so that they can receive it with boldness and excellence, Lord. God, we commit everything unto your hand. In Jesus' name we pray. Amen. இந்த நாளில் செய்தியானது என்னுடைய தலைப்பு, ஸோ லைஃப் நோயிங் காட், ஸோ தேவனை அறிகிற ஒரு வாழ்க்கை. ஸோ the sermon's title is Life Knowing God, the life that you totally devote unto God. So that is the title for today. So if you see, Jesus defined eternal life in a way many believers will not understand. ஸோ வேதத்தில் வந்து நம்ம வாசிக்கிற வேலையில் யார் வந்து நித்திய ஜீவனை குறித்து ரொம்ப பேசினான்னா இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் அவர் நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசியிருக்கார். ஆனால் அநேகருக்கு வித்தியாசமான ஒரு புரிந்துணர்வு இருக்கும். Okay, even though Jesus have mentioned about eternal life so many times, but people may understand or may not understand. So if today someone wants to ask you what is eternal life, இதனால யாராவது உங்களை வந்து பார்த்து ஸோ நித்திய ஜீவன்னா என்ன பிரதர், நித்திய ஜீவன்னா என்ன சிஸ்டர்னு கேட்டாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து பதில் கொடுப்பீங்க? Okay, many people will think living eternity in heaven. ஸோ அநேகர் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, ஸோ இந்த நாளில் நம்ம பூமியில் வாழ்கிறோம், ஸோ மறித்து ஸோ பரலோகத்துக்கு போனோடனே நித்தியமாக வாழ்கிறோம். ஸோ அதுதான் வந்து நித்திய ஜீவனா? இஸ் தட் இட்டர்னல் லைஃப்? ஓகே, ஸோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஸோ யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஸோ யூ வில் ரீட் one verse. ஓகே, John 17:3. ஸோ முதலாவது நான் தமிழில் வாசிக்கிறேன், தென் ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Okay, we'll read in English. Okay, John 17:3. And this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. ஓகே, இந்த வசனத்தில் என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா, நித்திய ஜீவன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் தெளிவாக வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேர்ஸ் யூ கேன் see the actual meaning of eternal life. So the verse is saying eternal life means knowing the only true God and Jesus Christ whom thou hast sent. ஓகே, இந்த வசனத்தில் தெளிவாக வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, நித்திய ஜீவன்னா என்னன்னா, ஸோ தேவனை அறிகிற வாழ்க்கை, அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிகிற வாழ்க்கை மாத்திரமே நித்திய ஜீவன். ஸோ இதுதான் வந்து வசனத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கு. இட் இஸ் நத்திங் டு டூ வித் த லெங்த் ஆஃப் லைஃப், பட் இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இதனால் அநேகர் வந்து பார்க்குறப்ப கோவிட்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கு, அநேகர் சிறு வயதிலே வந்து மறுத்து கொண்டிருக்காங்க. ஸோ யூ கேன் see today because of COVID, so many people pass away, so many people are dying fast. Okay, so many things are happening. Okay, but this verse is clearly telling it is nothing to do with the length of life. Okay, you can have maybe 10 years, maybe
20 years, maybe 30 years, maybe 50 years, maybe 70 or 100, but it's nothing to do with the length of life. Okay, ஸோ உங்களுக்கு வந்து 10 வருஷம் உங்களோட ஜீவ காலம் இருக்கலாம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் கூட வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த காரியத்தில் அது வந்து ஒரு மேட்டரே இல்லை. ஓகே, மேட்டரே இல்லை. Okay, we human always think about the quantity of life, millions and millions of years. Okay, when we say eternal life, so நித்திய ஜீவன் வந்து நம்ம சொல்லுகிற வேலையில் ஒரு கோடி வருஷம், ஆனால் கோடிக்கணக்கான வருஷம் வந்து தேவனோடு வாழ போகிறோன்னு. ஸோ அது எந்த அந்த வசனத்தில் வந்து யோவான் 17:3 வந்து நான் பார்க்குற வேலையில் அது குறித்து வந்து எங்கேயும் போடப்படல. So it's not saying about the length of life, but what God is expecting when he is saying eternal life, நித்திய ஜீவன் சொல்ற வேளையில தேவன் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்னா உங்க வாழ்க்கையின் தரம். Okay, God is expecting the quality of your life. Okay, even though you are living a short life of period, or it can be for any length, அது வந்து எவ்வளோ உங்களோட ஜீவிய காலம் எத்தனை ஆண்டுகளாக இருந்தால் கூட தேவன் அதில் வந்து அவர் பரிசோதிக்கிறது வந்து என்னன்னா உங்க வாழ்க்கையின் தரம், நீங்க வாழ்ந்த வாழ்க்கையின் தரம் வந்து எப்படி இருக்கு. ஸோ அதுதான் வந்து தேவன் இந்த நாளில் பார்க்கிறார். ஸோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91:16. Okay, Psalms 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஓகே, ஆங்கிலத்தில் வாசிப்போம். Psalms 91:16. With long life will I satisfy him and shew him my salvation. With long life. So இங்க வந்து சங்கீதக்காரன் வருஷம் சொல்ல 10 வருஷம் 20 வருஷம். ஸோ அவர் வாழ்கிற வாழ்க்கை ஸோ நீடித்த நாட்கள். ஸோ இட்ஸ் அன்லிமிட்டட். ஓகே, we need to understand we are serving an unlimited God. ஓகே, ஒரு எல்லை இல்லாத ஒரு தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ் omnipotent, இஸ் omnipresent. ஸோ அவர் வந்து சர்வ வல்ல தேவன், அவர் நேரத்துக்கு மேலே வாழ்கிற தேவன். அவர் நேரம் ஒரு காரியம் வந்து அவர் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட முடியாது. ஸோ அவர் இஸ் அன்லிமிட்டட். அவர் எல்லையே இல்லாத ஒரு தேவனை ஆராதித்து இருக்கிற வேலையில் எப்படி ஒரு நித்திய ஜீவனுக்கு ஒரு எல்லை இருக்க முடியும்? ஓகே, அதுதான் வந்து இந்த நாளோடைய நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ இஃப் வி ஆர் சர்விங் அ அன்லிமிட்டட் காட் வித் who is omnipotent, who is omniscient, how we can say that eternal life will have a length? Okay, it won't have length. It's all about the quality of the life that we are serving. Okay, so we can ask this question: did Jesus live long life? Like how we have read in Psalms 91:16. சங்கீதம் 91:14 நம்ம பார்த்த மாதிரி ஸோ நீடித்த நாட்களான்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நீடித்த நாட்களாக வாழ்ந்தாரா? ஸோ அவர் வாழ்ந்ததே 33 ஆண்டுகள் தான் பூமியில் அவர் வாழ்ந்தார். ஆனால் இந்த நாள் நம்ம சொல்ல முடியுமா அவர் நித்திய ஜீவனை அடைந்துட்டார், அவர் நித்திய ஜீவனில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க? கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். காரணம் அவர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளும் வந்து அவருடைய வாழ்க்கையின் தரம் அப்படி இருந்துச்சு. ஸோ 3 ஆண்டுகள் தான் வந்து அவர் ஊழியம் செய்த கூட இந்த நாள் வரைக்கும் அது ஒரு ஊழியத்தினால்தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சேர்ந்திருக்கோம். ஸோ even though Jesus lived only 33.5 years, but he surely lived a quality life. So we can boldly say that he is having an eternal life. Because of him we are together today. Okay, he finished his course early like many saints. So வேதத்தில் வந்து அநேகர் வாசிக்க வந்து முடியும். ஸோ இளம் வயதுலேயே வந்து அவங்க வந்து எடுக்கப்பட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அவங்க வாழ்க்கை அவங்க அடைய வேண்டிய காரியத்தை அவங்க அடைந்து தான் வந்து அவங்க வந்து போனாங்க. ஓகே, யோவான் 17:3 வந்து நம்ம வாசித்தோம். ஸோ we have read in John 17:3. So the verse clearly saying that eternal life. ஸோ நித்திய ஜீவன்னா என்னன்னு சொல்லிட்டு யோவான் 17:3 வந்து போடப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன்னா டு நோ காட். ஸோ தேவனை அறிகிறது. தேவனை அறிகிறது தான் வந்து நித்திய ஜீவன். ஓகே, இஸ் நத்திங் டு டூ வித் ஹெவன். ஸோ இதனால் நம்மளோட அந்த சிந்தையில் இருக்கிற அந்த காரியத்தை நம்ம எடுத்து போடணும். ஸோ நம்ம மறித்து அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம்.
ஸோ மரித்து தான் வந்து நம்மளுக்கு நித்திய ஜீவன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த நாளில் பூமியிலேயே நம்ம வாழ்கிற வேலையிலே நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும். ஸோ we can get the eternal life even when we are living on the earth. So the condition is you need to know God. So you need to know God daily. ஸோ அனுதினமும் தேவனை குறித்து அறிய வேண்டும். ஸோ இதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்னா அனுதினமும் தேவனை அறிய வேண்டும். இதுதான் வந்து அதோடைய ஒரு கண்டிஷன். ஓகே, that's the condition. So the condition of for you to have eternal life is for you to know God daily. Okay, you need to know something. That's why the sermon's title is Life Knowing God. தேவனை அறிகிற ஒரு வாழ்க்கை. ஸோ இதனால நம்மளுக்கு எல்லா காரியமும் இருக்கலாம். We can have everything in our life, but if you fail to know God, so it's useless, it's worthless. ஸோ தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் தேவனை வந்து அறியாத ஒரு வாழ்க்கையில் ஸோ நம்ம ஒரு நித்திய ஜீவனை வந்து வாழ்கிற வாழ்க்கையிலே நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா ஸோ அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது வந்து முதலாவது நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற வேலையில் we need to understand. ஓகே, நம்மளுக்கு வந்து புரிய வேண்டும். ஓகே, the more we know God, the more we will have eternal life. ஸோ எவ்வளவுக்காய் வந்து நம்ம தேவனை அறிகிறோமோ அவ்வளவாய் வந்து நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12. ஸோ இது முழு வசனத்தை வாசிக்க வேணாம். ஆனால் அந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை வந்து சொல்கிறார். ஸோ இன் 1 Timothy chapter 6 and verse 12, Paul is saying something, is telling something to Timothy. ஓகே, அந்த வசனம் என்னன்னா நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஓகே, பவுல் வந்து திமோத்திக்கு வந்து என்ன சொல்றாருன்னா நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஓகே, ஆங்கிலத்துல lay hold on eternal life. lay hold on eternal life. அதுதான் வந்து பவுல் திமோத்திக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஓகே, ஸோ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற வேலையில ஸோ பவுல் வந்து திமோத்திக்கு என்ன தான் சொல்றாரு? What actually Paul is telling to Timothy? Okay, maybe you can think, is Paul asking Timothy to live eternity in heaven? ஸோ பரலோகத்துக்கு போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு பவுல் திமோத்திக்கு சொல்றாரா? இல்லாட்டினா இன்னைக்கு மரித்து பரலோகத்துக்கு போன்னு சொல்றாரா? ஸோ is he asking him to die and go to heaven? No. So is he asking Timothy to die and go to heaven to live eternally? மரித்து பரலோகத்துக்கு போய் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் இது, நீங்கள் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டு நித்திய ஜீவன் வாழுன்னு சொல்கிறாரா? ஓகே, ஸோ we can have all this question. He is actually asking Timothy to know God better. ஓகே, ஸோ அவர் வந்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள்னு சொல்கிற வேலையில் lay hold on eternal life. So he is giving that instruction to Timothy. So he is actually meaning that he is asking Timothy to know God better daily. So அனுதினமும் தேவனை ஒரு புதிய காரியத்தை அனுதினமும் தேவனை குறித்து அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பவுல் திமோத்திக்கு சொல்கிறார். ஆனால் இதனால் நம்மளுக்கும் வந்து இந்த கேள்வி இருக்கலாம். ஓகே, நித்திய ஜீவன் ஓகே தெரிஞ்சிருச்சு நித்திய ஜீவன் என்னன்னு. ஸோ நித்திய ஜீவன் எனக்கு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல. ஸோ எப்படி வந்து அறிந்து கொள்ளணும்? ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஹவ் டு நோ காட் பெட்டர். Okay, so you can have all this question. Okay, the only way of knowing God is through His love letter, by reading the Word of God. Okay, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற வேளையில அநேக காரியங்களை தேவன் அவரை குறித்து வெளிப்படுத்துவார். So when we are reading the Word of God, God will reveal Himself. So God will reveal His character. Okay, for us to understand. Well, only when we understand and we know God personally, then we will have the eternal life. Okay, that's what we need to understand. So if you read the word of God, so தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை வாசித்தாக்கே வந்து அநேக காரியங்கள் ஸோ நம்ம வந்து படிக்க முடியும். Okay, we can learn from Jesus parables. ஸோ அவருடைய உவமையிலேருந்து அநேக காரியத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். Okay, the parables of Jesus are reflecting the nature of God. Okay, தேவனுடைய அவருடைய குணாதிசயம், அவருடைய என்ன காரியத்தை யோசிக்கிறார், என்ன காரியத்தை அவர் வந்து விரும்புகிறார், அந்த காரியங்கள்லாம் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும்னா ஒரு உதாரணம் வேதத்தில் பார்க்க
ஒரு இடம் வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடைய உவமைகள். ஓகே, ஒரு உதாரணம் ப்ராடிகல் சன். Okay, the parable of prodigal son is actually talking about the living nature of the father. அந்த கெட்ட குமாரன், கெட்ட குமாரனுடைய அந்த உவமையில நம்ம வந்து என்ன பார்க்க முடியும்னா, எப்படியாய் வந்து ஒரு பிதாவுடைய இருதயம், ஒரு அன்பான ஒரு இரக்கமான ஒரு இருதயத்தை குறித்து அந்த இடத்துல பார்க்க முடியும். இப்படியாய் வந்து அநேக உவமைகள் வந்து அந்த இடத்துல வேதத்துல வந்து போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வாசிக்கிற வேளையில நம்ம என்ன கேட்கணும், எப்போதும் நம்ம எப்படி வாசிப்போம்னா, we always read through like how we are reading a book. So we need to meditate. That is what we call as meditation. So when you meditate, God will start to reveal himself. So we have Holy Spirit with us. So பரிசுத்தாவியானவர் நம்மளோடு இருக்கிறார். நம்ம அந்த வேதத்தை வாசிக்கிற வேளையில வேதத்தை எப்படி வாசிக்கணும்னா, உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரே இந்த நாளில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இந்த வசனத்திலிருந்து என்னோட ஒரு காரியத்தை உண்மை குறித்து வெளிப்படுத்தும். So God reveal, as I am reading this verse, so reveal something about you to me. Okay, it's not about how many verses you are reading. So that's why I say it's not about the numbers, it's not about the quantity, but the quality of the things that you are getting from God. Okay, so we need to understand that. So வேதத்துல நம்ம பார்க்கிற வேளையில தேவனை குறித்து ரெண்டு விதமான ஒரு கோணங்கள் ஓகே வேதத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். So we can see two different aspects of God. Okay, first is severity and is kindness. Okay, ஒரு கோணத்துல வந்து நம்ம பார்க்கிற வேளையில அவர் வந்து ஒரு கண்டிப்பான தேவன், இன்னொரு கோணத்துல இருந்து நம்ம பார்க்கிற வேளையில அவர் அன்பான தேவன், மன கிருபை உள்ள தேவன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ ரெண்டு வித்தியாசமான கோணங்கள். இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனம். So we will read this verse, Romans chapter 11 verse 22. Okay, தமிழ்ல நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்தராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். Okay, we will read in English, Romans chapter 11 verse 22. Behold therefore the goodness and severity of God, on them which fell severity, but towards thee goodness, if thou continue in his goodness, otherwise thou also shall be cut off. இந்த வசனத்துல நம்ம தெளிவாய் வந்து பார்க்க முடியும், தேவன் கண்டிப்புள்ளவர், அவர் தயவு உள்ளவர். ரெண்டு விதமான குணாதிசயங்கள் அவருக்கு வந்து இருக்கு. ஸோ யாருக்கு வந்து கண்டிப்பு கிடைக்கும்னா விழுந்தவர்களுக்கு. ஸோ யார் யாரு மறுபடியும் தோல்வியில மறுபடியும் பாவத்தில் விழுகிறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து அவர் கண்டிப்பா இருப்பார். ஒன்னொரு காலத்துல உங்களிடத்தில் அவர் அன்பா இருப்பார். யார் யார் வந்து பாவத்துல விழுவாம அவரை வந்து பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கு அவர் அன்பை வந்து கொடுப்பார். ஸோ அவர் வந்து கீழே இன்னொரு வார்த்தை வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, அந்த தயவிலே நிலைத்திருந்தார். ஸோ இஃப் யூ ஆர் ஆங்கிலத்தில் இஃப் யூ கண்டினியூ இன் இஸ் குட்னஸ், ஸோ யூ வில் கெட் திஸ் குட்னஸ். அவரோட தயவில் நிலைத்திருக்கிற வேலையில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீங்களும் வெட்டுண்டு போவீங்களா. அதர்வைஸ் thou also shall be cut off. இந்த வசனம் தெளிவாக சொல்ல, இந்த வசனத்திலேயே வந்து தேவனுடைய குணாதிசயத்தை அங்கே வந்து போடப்பட்டு, எப்படியா இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் இருப்பார், how worldly or earthly father will be, he will be strict, at the same time he will be loving. So our Father God is having the same nature. So we need to understand that. ஆங்கிலத்தில் வந்து போடப்பட்டிருக்கு the word behold. Okay, behold தமிழில் வந்து அது போடப்படல. beholdனு சொல்கிற வேலையில் நீங்கள் look carefully, it means look carefully. சரி, நீங்கள் தெளிவாக இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்னொரு உவமையை வந்து நம்ம பார்க்கிற வேலையில், so if you see another parable, the parable of talent. Okay, so we have three people in the parable of talent. So one received 1 talent, second received 2 talents, and the third received 5 talents. So different people receive different
numbers of talent. But the one we know, the one with the one talent, he wasted it. He went and buried. ஸோ அந்த ஒரு தாளந்து உள்ளவன் அவன் வந்து அதை பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு புதைச்சி வச்சுட்டான். ஓகே, ஸோ இந்த உவமையிலேருந்து நம்ம இன்னொரு கோணத்தை வந்து நம்ம பார்க்குற வேலையில் த டேலண்ட் இஸ் த ஒன் லைஃப் காட் கேவ் அஸ். இதனால் அந்த தாளந்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற ஒரு கோணத்தில் வந்து பார்க்குற வேலையில் அந்த தாளந்தானது ஸோ தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கை. ஸோ தேவன் இந்த நாள் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குற அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம கையில் தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அந்த நபரை போல போய் புதைத்தி வைக்க போகிறோமா? ஸோ இஸ் இன் அவர் ஹேண்ட். Are we deciding to go and bury it like the person, okay, or you want to multiply it and to make it an eternal life? Okay, so only when you multiply it you will get eternal life, because it will increase in numbers. Okay, 1 will become 2, 2 will become 4, 4 will become 8, and it will keep on multiply until it become eternal. Okay, so we need to do our part in order to receive it. Okay, we can choose today. ஸோ இதனால் நம்மளோட தேர்வானது அது புதைத்து வைக்கிறது தான் இருக்கணும். புதைத்து வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்குற வேலையில் bury in the earth means living fully in earthly things. ஓகே, இந்த புதைத்து உலகத்தில் மண்ணில் போய் புதைத்து வைக்கிறேன்னு சொல்கிற வேலையில் அதோட எண்ணத்தை வந்து குறிக்குதுன்னா ஸோ அந்த நம்ம முழுமையாக நம்ம வாழ்க்கை உலகத்தில் வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அது சமமாக இருக்கிறது. உலகத்தில் முழுசாக வந்து நம்ம வாழ்ந்தோன்னா ஸோ நம்மளை தேவனை அறிகிறதுக்கு நம்மளுக்கு நேரமே இருக்காது. கடைசியில் திருப்பியும் தேவன் வருகிற வேலையில் அந்த ஒரு தாளந்தை புதைச்ச ஒரு தாளந்தை எடுத்து கொடுப்போம். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ when the master comes, he is asking for you for the output, so you only will dig and give him back the one talent that he gave. So nothing. So that is equivalent to the person who is living on earth. Okay, so God is so we need to understand from the verse that we have read. So அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், தேவன் கண்டிப்பானவர், ஒரே நேரத்தில் அவர் அன்பானவர். ஸோ ரெண்டு விதமான குணாதிசயம் அவரிடத்துல நம்ம பார்க்க முடியும். இதனால் தேவனை அறிகிற வாழ்க்கை. ஸோ when we are saying we know God, we need to experience both aspects. Okay, we need to experience both aspects. We need to understand, because only when you understand him fully, so you can know him better. Okay, இதெல்லாம் ஒரு நபர், இந்த நாள் ஒரு நபர் வந்து நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா ஸோ அந்த நபரை நீங்கள் முழுசாக வந்து புரிந்து கொள்ளணும்னா அவங்களோட நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ சம் ஒன், யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தம். ஓகே, ஸோ initially, okay, another example that I can give, durian. ஓகே, துரியான் பழம் வந்து ஒரு உதாரணமாக வந்து கொடுக்க முடியும். வெளியே வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஸோ வெளியே வந்து பார்க்கறதுக்கு முள்ளாக இருக்கும், தூக்கக்கூட முடியாது, குத்திரும் கையை. ஸோ அப்படியா இருக்கும். ஆனால் உள்ளுக்க அதோடைய சுவை வந்து ருசியாக இருக்கும். இதனால் அநேகர் வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அநேகர் வந்து பார்த்தோன்னே பிடிக்கும். ஸோ இது வந்து யார் சொன்னான்னு தெரியல. ஸோ அநேகர் வந்து பார்த்தோன்னே பிடிக்கும், சிலர் வந்து பார்க்க பிடிக்கும், சிலர் வந்து பார்த்தாக்கே பிடிக்காது. ஸோ அப்படியா இருக்கும். So many people, so when we see them we will like them. Okay, some as we know them we will started to like them, some you will not like them at all. Okay, so அநேகர் வந்து வெளியில வந்து பார்க்கறதுக்கும் உள்ளான அவங்களோட மனசு வந்து வித்தியாசமா இருக்கும். Okay, I think you have experienced that. Okay, you have experienced when you see someone, your first impression will be, oh, I don't like him. But as you are getting to know him, you start to like him. Okay, our Father God also like that. So maybe when you are seeing him, you will see him as a strict father, but then you have a fear. ஸோ அவர் முதலாவது நீங்கள் அவர் அறிகிற வேலையில் அவரை ஒரு கண்டிப்பான ஒரு தகப்பனை பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் அவர் அனுதினமும் அவர் தேடிக்கிற வேலையில் அவரோட அன்பான முகத்தை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டா இன்னொன்று உதாரணம், நீங்கள் அவர் அன்பாக வந்து பார்த்துருப்பீங்க. யூ மேபி another way you have seen him at the first time as a loving father, so you tend to take advantage, then suddenly he becomes strict.
So you need to understand, you need to experience both aspect of God. ஸோ ரெண்டு விதமான கோணத்தையும் நம்ம அறிகிற வேலையில தான் அவர் வந்து முழுசா வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். Okay, that is how. So we need to have a reverential fear towards him. Okay, தேவன் இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஸோ தேவன் இடத்துல ஒரு மரியாதை, ஸோ மரியாதையினால் வருகிற ஒரு பயம் வந்து இருக்க வேண்டும். ஸோ reverential fear means, so you respect the person, so you submit. Okay, you submit to him. So you need to have that kind of fear towards God. So when you are doing something, you know, even though the outside world, so நீ ஒரு காரியத்தை தவறான காரியத்தை செய்கிற வேலையில் உலகம் வந்து பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கும். அந்த அன்புனால, அந்த மரியாதைனால நீ அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் we must know the kind side of him. ஸோ தேவனுடைய இரக்கமான ஒரு குணாதிசயத்தை நம்மளுக்கு புரியணும். ஓகே, இந்த நேரத்தில் யாரும் என் சுற்றி இல்லைன்னா கூட தேவன் என்னோடு இருக்கிறார், என் தகப்பன் என்னோடு இருக்கிறார். ஓகே, ஸோ முதல்ல நம்ம பார்த்த அந்த உவமை, ஓகே, the prodigal son. Okay, prodigal son, all his life he had a very wrong concept about the father. That's why he want to leave. Okay, he left the house because he don't want to be under the control of the father. So maybe, I don't know what happened, maybe the father is too strict that he feel like, oh, I want to just escape from this house. I don't want, I already grown up. Okay, நான் வந்து வாழ்ந்துட்டேன், இங்கே தகப்பன் என்னை பிடிச்சி ஏசிக்கிட்டே இருக்காரு, கண்டிப்பாகவே இருக்கிறார், நான் ஒன்றுமே வந்து என் கூட்டாளிலாம் வந்து இது செய்கிறாங்க, ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் திஸ், பட் ஐ கேனாட், ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரீடம். ஸோ தட்ஸ் வை he want to leave. He want to leave because the whole experience you only see, even though the father was loving, அந்த தகப்பன் அன்பா இருந்தா கூட அவருடைய சிந்தையில வந்து என்ன ஓடுனா, தகப்பன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவாரு, தகப்பன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏசிக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சனால தான் அவன் அந்த வீட்டை விட்டு போனான், அந்த கெட்ட குமார். ஆனா வெளியே வந்து போற வேலையில he returned back because he understood the kind loving nature of the father. அவர் வந்து வெளியே போற வேலையில தான் வந்து அவனுக்கு வந்து என்ன உணர்வு வந்துச்சுன்னா, ஐயோ என் தகப்பன் வீட்டில் நான் எவ்வளோ செஞ்சா கூட என் தகப்பன் என்னோட அன்பா இருந்தாரு, எல்லாத்தையும் வந்து செய்தாரு. ஸோ அவர் வந்து மிக அன்பான தேவன் சொல்லிட்டு தான் வந்து அன்பான தகப்பன் சொல்லிட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து திரும்பி வருகிறார். இதே போல தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ரெண்டு விதமான கோணங்களையும் நம்ம அறிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும். நம்ம எப்போதும் வந்து எப்படி வாழ முடியாதுன்னா, we cannot live, it's okay, this is my life, I want to live as how I want, so I just want to finish my life, about eternal life, I go to heaven, I will see. Okay, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழ முடியாது. இந்த பூமியில வாழ்கிற நேரத்திலேயே இந்த ரெண்டு விதமான கோணங்களையும் நம்ம அறிய வேண்டும். அப்பதான் வந்து நம்ம தேவனை முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும். Okay, at times God allows us to reach bottom pit to understand His nature. Okay, so அநேக காலங்களில் அந்த கெட்ட குமாரனை போல ஒரு பாதாளத்தின் ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போகிற வேலையில தான் ஸோ தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம அறிகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். Okay, we will get a chance only at the bottom pit of our fall to understand the true nature of God. Okay, so at the time God allows us to experience that. ஸோ இந்த நாளில் நீங்கள் அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், ஏன் எனக்கு மாத்திரமே இது நடக்குது? ஸோ மேபி many of you have this question, why things always happen bad to me? Okay, why others all getting better, getting easily, ஸோ எல்லாத்துக்கும் வந்து சுலபமாக வந்து காரியங்கள் கிடைக்குது, ஏன் ஆனால் நான் வந்து இதை கடந்து போகணும். ஸோ God is actually giving you an opportunity. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு, அவரை அறிந்து கொள்ளும்படியாக. அந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் அவரே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலை வரலன்னா நம்மளுக்கும் வந்து யோசிக்க மாட்டோம், ஸோ தேவன் யாரு, ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே, அப்படி அதுதான் வந்து நம்மளுடைய இயல்பு. ஓகே, தட் இஸ் அவர் நேச்சர். ஸோ when things are fine, we will tend to forget everything. We will forget God. We won't look at Him. Okay, but God is allowing us to reach the bottom pit to experience, to understand His nature. Okay, so that is what we need to understand. Okay, today churches are not balanced, okay, and focus only on the loving nature of God. Okay,
churches today, they only want the grace message. ஓகே, சபையில் ஒரு அன்பான ஒரு சூதிங்கான மெசேஜ், ஸோ அவங்கள வந்து தாஜா பண்ணுற ஒரு மெசேஜ், ஸோ இதுதான் வந்து சபைகள் இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வாழ்ந்துட்டோம். ஓகே, இந்த நாளில் பவுலை போல இந்த நாளில் சபையில் வந்து ஒரு செய்தியை கொடுத்தோன்னா கண்டிப்பாக சிலுவையில் அடைஞ்சிருக்கும். ஓகே, போதகரையும் சிலுவையில் அடைஞ்சிருவோம், பேசுகிறவரையும் வந்து சிலுவையில் அடைஞ்சிருவாங்க. ஓகே, பிகாஸ் we are not balanced. Okay, so we only understand the true nature of God, the loving nature of God, but we neglect the reverential part of Him. So அந்த பயபக்தியை வந்து நம்ம மறந்துட்டோம், அந்த கண்டிப்பான தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம மறந்துட்டோம். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்கிற வேலையில் ஸோ என்ன நடக்கும்? ஓகே, our life will not be balanced. Okay, so we cannot be extremists. ஓகே, ரெண்டு மூலையில் வந்து நம்ம இருக்க முடியாது. ஸோ அன்புலேயே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது, இல்லைன்னா கண்டிப்பிலையும் வந்து அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ வி கேனாட் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த வேர்ட் வந்து ரொம்ப என்ன ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு, பட் தட் இஸ் ஹவ் வி ஆர் லிவிங் டுடே. ஸோ வி கேனாட் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, ஒரு 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 தீவிரவாதியை போல வாழ முடியாது. ஸோ தீவிரவாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிந்து கொண்டது தான் வந்து சரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுமாரி நம்ம வாழ முடியாது. ஸோ நம்ம வந்து தீவிரவாதி இல்லை. ஓகே, ஸோ we are not extremists. Okay, this is why Jesus is saying the way to eternity is narrow. Okay, நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த பாதையானது இடுக்கமான ஒரு பாதை. ஓகே, காரணம் we cannot widen our path. நம்மளுடைய வழியை வந்து நம்ம விஸ்தாலப்படுத்த முடியாது. ஸோ நம்ம விஸ்தாலப்படுத்தணும்னா ரெண்டு மூலைக்கு போயிடுவோம். So we need to be balanced. So when the path is narrow, we will be balanced. We know where we are heading. But if the path is expanding and is becoming wide, so we will become extremists. And when we become extremists, we will be swayed from the eternal life. So we need to understand. We cannot be only focused on God's love and taking advantage. ஸோ தேவனுடைய அன்பு இந்த நாள் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஸோ தேவன் வந்து அன்பார், ஸோ அதனால நான் பாவம் செய்யலாம், பாவம் செஞ்சால் திருப்பி மன்னிப்பு கேட்டுனா அவர் ஏற்றுக்கொள்வார். ஸோ when God is loving, so if I do sin, if I ask forgiveness, God will forgive me. So that is how we have trained our life. That is how church are operating. Okay, and in another side, we cannot only focus on God's severity. ஸோ தேவனுடைய கண்டிப்பில் மாத்திரமே நம்ம வாழ முடியாது. காரணம் அப்படி வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் குற்ற மனசாட்சியில் வாழ்ந்து கொண்டிருப்போம். we will got condemned. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஏசிக்கொண்டே ஒரு நல்ல காரியம் செஞ்சால் கூட ஏசிக்கொண்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் தகப்பன்கிட்ட ஒரு நல்ல காரியம் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி வந்து அவங்கள போய் பார்க்குற வேலையில் ஏசுனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? your life will get condemned. You cannot be in both sides. So you need to be balanced. Okay, we must be quickened in the spirit. We have Holy Spirit. ஸோ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து கண்டித்து உணர்த்துகிற வேலையில் நம்மளோட பாதை விஸ்தாரம் ஆகுச்சுன்னா நம்ம மறுபடியும் சரியாகி கொண்டு வந்துடணும். We need to recalibrate. Okay, when Holy Spirit is with us, when He is convicting and quicken our spirit, we need to immediately recalibrate to go back to the actual cause. We need to recalibrate. Okay, recalibration is Christian life. So if you don't have recalibration in your life, that means you are not living a Christian life. So sorry to say, you cannot be living in the earthly ways and expect God to accept you. So you need to have a recalibration daily. அனுதினமும் பாதையை மாற்றுகிற ஒரு வாழ்க்கை, ஸோ சரியான பாதைக்கு நம்ம கொண்டு வருகிற வாழ்க்கை நமக்கு இல்லைன்னா நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. ஸோ we live by faith and not by sight. நம்ம பார்க்கிற காரியத்தில் நம்ம உணர்கிற உணர்ச்சியில் நம்ம வந்து வாழல, நம்ம விசுவாசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Faith is not only believing that God has given me Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் போகிற வழியில் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டார், அது மாத்திரமே வந்து ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை இல்லை. We are not living by feeling.
ஸோ சொன்ன மாதிரி உணர்ச்சி, உணர்ச்சியில் நம்ம வந்து வாழல. ஓகே, we have faith in the word of God and not on our imagination. நம்ம வந்து யூகிக்கிற காரியத்தில், நம்ம யோசிக்கிற காரியத்தில் நம்மளுடைய விசுவாசம் இல்லை. ஓகே, நம்மளோட விசுவாசம் தேவனுடைய வார்த்தை. ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிற வேலையில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து தேவனை வந்து அறிந்து கொள்ள முடியும், நம்ம நித்திய ஜீவனை பெறுவோம். அதனால தான் வந்து நம்மளுடைய வார்த்தை அநேகருக்கு வந்து இது வந்து ஒரு புக் தானே, ஸோ இது வந்து ஒரு காரியம் தானே, இது ஒரு செர்மன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அதில் வெளிப்படுத்துகிற காரியத்தில் நம்ம வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தியு 7:24. ஓகே, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். Matthew 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Okay, we read in English. Matthew 7:24. Therefore, whosoever heareth this saying of mine and doeth them, I will liken him unto a wise man, which built his house upon a rock. Okay. ஸோ இந்த வசனத்தில் வந்து போடப்பட்டிருக்கு, தெளிவாக போடப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம ஒரு புத்தி உள்ள மனுஷனாக இருக்கணும்னா நம்ம கற்பாறையின் மேல், எந்த கற்பாறையின் மேலே வந்து நீங்கள் வீடை கட்டி கொண்டிருக்கீங்க? ஸோ யூ நீட் டு ஆஸ்க் தட். ஓகே, வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யோர் கிறிஸ்டியன் லைஃப்? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடைய அஸ்திபாரம் வந்து என்ன? ஓகே, இது வந்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம். உங்களுடைய அஸ்திபாரம் வந்து தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய புரிந்துணர்வில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய நீங்கள் மணலின் மேலே வந்து நீங்கள் வீட்டை கட்டினீங்கன்னா நீங்கள் புத்தி இல்லாத மனுஷனுக்கு சமமாக இருப்பீங்க. ஸோ உலகத்தில் நீங்கள் எல்லா காரியத்தையும் உங்களால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நித்திய ஜீவனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. Okay, when you are building on the sand, so you are like the unwise man. Okay, you are not, I cannot use the other word, so I just use unwise or foolish. Okay, foolish person. Okay, when you are building that upon the sand, so that means you are a foolish person. You can earn everything on the earth, but you lose the eternal life. So that if you live a life and at the end you don't have eternal life, you just wasted everything. Okay, so you need to understand that. So our faith will always be tested, because our faith is not on sight. Okay, our faith, we live by faith, not on sight. Okay, so we need to understand our faith will always be tested. We need to understand that God will never allow testing beyond our ability. Okay, so that is the assurance that God has given. So நம்மளுக்கு வந்து சோதனை வரும். Okay, சோதனை வந்து தேவன் அனுமதிப்பார் நம்ம வாழ்க்கையில். பிகாஸ் சோதனை இல்லாத வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லை. சோதனை கண்டிப்பாக வந்து வரும். ஆனால் நம்ம என்ன ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிற வேலையில் நம்ம புரிந்து கொள்ளணும்னா, ஸோ God will never allow testing beyond our ability. ஸோ நம்மளுடைய பலத்துக்கு மேலே, நம்மளுடைய திராணிக்கு மேலே தேவன் சோதிக்க விட மாட்டார். ஸோ அது வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்து உங்களுக்கு வருதா? ஓகே, இந்த சோதனையில் தேவன் எனக்கு பலனை கொடுத்துட்டார், ஸோ தேவன் எனக்கு பலனை கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிந்து கொள்றது தான் வந்து தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கை. காரணம், உங்களுக்கு தேவனை பற்றி தெரியும். ஸோ ஓகே, இந்த சோதனை வருதா, கண்டிப்பாக தேவன் எனக்கு ஏற்கனவே கிருபை கொடுத்துருப்பாரு, ஸோ அதனால நான் பயப்பட தேவையில்லை. So that is the kind of confidence that you need to have. The confidence will only come when you know God fully. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்போ வரும்னா தேவனை நீங்கள் முழுமையாக அறிந்திருக்கிற வேலையில் மாத்திரமே. ஓகே, He never in million years. Okay, so God don't have a time limit, so He is living forever. But until today, in the million years, He never allow a test in our life without giving us grace to overcome. So we need to know that. இந்த நாளில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தேவன் இருக்கிற இந்த நாள் வரைக்கும் ஒரு சோதனை கூட அவர் வந்து கிருபை கொடுக்காம அவர்
அந்த கிருபை வந்து எப்படின்னா அந்த சோதனையே மேற்கொள்கிற ஒரு கிருபை கொடுக்காம அவர் வந்து ஒரு சோதனையை அனுமதிக்க மாட்டார். அது வந்து நீங்க முதலாவது நீங்க உங்களுடைய தகப்பனை குறித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். That's what you need to understand about your heavenly father. Okay, do you have the confidence today? That's the question. இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கிற கேள்வி அப்படிப்பட்ட அந்த உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கா? So this is how you can say, if you have the confidence, this is how you can say that you know about God. அப்படிப்பட்ட தைரியம் இருக்கிற வேலையில தான் இந்த தேவனை வந்து நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த தைரியம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வந்து என்னத்தை வந்து நீங்க புரிந்து கொள்ளணும்னா தேவனை இன்னும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கல. ஓகே, அதுதான் வந்து நீங்க அறிந்து கொள்ள முடியும். That kind of faith will change your life. அப்படிப்பட்ட அந்த தைரியம் இருக்கிற வேலையில அது உங்களை வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கிற வேலையில நீங்க மலைகளை நகர்த்த முடியும். So that is the faith of God. Okay, when you know God, you have the faith of God, because you will start to see things from His perspective. So தேவனை அறிகிறேன் நீங்க சொல்ற வேலையில தேவனுடைய அந்த நம்பிக்கை, தேவனுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். தேவன் பார்க்கிற விதத்துல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க காரியங்கள். Okay, so maybe you are facing a situation today. Okay, maybe you are going through some hard time. Okay, maybe you are facing some trial. So ஒரு சோதனையோட காலத்துல நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒரு காரியங்கள் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்குன்னா இந்த ஜெபத்தை வந்து இந்த வேலையில நீங்க சொல்லுங்க. எப்ப உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு எதிராக வருதோ இந்த ஜெபத்தை சொல்லுங்க. மேபி என்னோட நீங்க சொன்னா நான் ஆங்கிலத்துல நான் சொல்றேன். I will say in English first this prayer. So every time you are facing something, you say this prayer. Okay, maybe you can follow wherever you are listening to this sermon. You can say with me, my Father in heaven, who has numbered my years according to Psalms 139:16. Psalms 139:16. Will never give me this test without give me grace beforehand. Giving me grace beforehand. Okay, தமிழ்ல வந்து கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன். பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா சங்கீதம் 139:16 பிரகாரம் நான் வாழ்கிற என் வாழ்க்கையை எண்ணி இருக்கிற வேலையில இந்த சோதனையின் மத்தியில எனக்கு கிருபை கொடுக்காமல் விட்டதில்லை. இப்படிப்பட்ட இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சோதனை சந்திக்கிற வேலையில இந்த ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, அதுல வந்து என்னன்னா நீங்க Psalms 139:16 சங்கீதம் 139:16 என்ன போடப்பட்டிருக்குன்னா உங்களோட வாழ்க்கை வந்து என்ன பட்டிருக்கான். Okay, God already know the number of years you are going to live. So you just need to say, my Father in heaven, who have numbered my years, will never allow this testing without give me grace before him. He give you grace before him. So அந்த சோதனைக்கு முன்பாக வந்து கிருபை உங்களுக்கு கொடுத்துடுவார். இதுதான் வந்து நீங்க தைரியமா வந்து அந்த சூழ்நிலை மத்தியில நீங்க சொல்லுங்க. Okay, so today I just finishing with this. Today the world is in facing a stage of anxiety and fear. இந்த உலகமானது ஒரு பயத்துக்குள்ள வந்து கடந்து போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டுகள் இப்போ வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த கோவிட். ஸோ இது வந்து ஒரு ஆரம்பம் தான். வேதத்துல தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த scripture is clearly written is the starting of the end. Okay, starting of the end times. Okay, so that's why the world is facing a stage of anxiety and fear. So பயத்துக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கு. So in last days many terrible things will happen and things already started. இந்த கடைசி காலத்துல அநேக விதமான கொடிய காரியங்கள் ஆரம்பிக்கும். இப்ப ஆரம்பித்து விட்டது. Okay, when fear comes in, faith goes out. You need to understand that. Okay, fear is the opposite of faith. Okay, just now we have seen about faith, and now we are seeing about fear. So when you have fear, automatically
faith will goes up. Okay, when you have faith, automatically fear will goes up. Okay, faith and fear cannot be living at the same time in your life. Okay, today if you have fear about something, you need to accept that you don't have faith, because your faith will be absent. ஓகே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா, நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்னா, அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. ஓகே, பாதி வந்து இருக்க முடியாது, இல்லாட்டா 70% 30% இருக்க முடியாது. ஸோ யூ நீட் டு டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் யூ ஹேவ் ஃபியர் இன் சம்திங், faith will never exist there. Okay, when you have faith there, fear will not be there. Okay, you cannot have half boiled. Okay, half boiled eggs there. You cannot have a half. Okay, so you need to understand that. So as a Christian, you need to have confidence. So just now we have seen we have heard the prayer. So when you are facing something, say that prayer. Okay, முதல்ல அந்த ஜெபத்தை வந்து நம்ம பார்த்தோம், கேட்டோம். அந்த உங்களுக்கு ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்கள் கடந்து போகிற வேளையில் அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய நாட்கள் எண்ணி இருக்கிற உங்களுடைய பரமபிதா எந்த ஒரு சோதனையும் உங்கள் வாழ்க்கையில் கிருபை முதலாவதாக கொடுக்கறதுக்கு முன்பாகவே வந்து சோதனையை வந்து கொடுக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். Okay, that's a checklist in God's eyes. So when devil is approaching him, so பிசாசானவன் தேவன் இடத்துல போகிற வேலையில் அவர் வந்து பார்ப்பார். ஓகே, இந்த சோதனை வந்து நான் அனுமதிக்கிறேன். வந்து அவர் வந்து செக் பண்ணுறது வந்து என்னன்னா, நான் கிருபை கொடுத்துட்டேன்னா. So he will give the grace before. Okay, you need to understand that. So we can confidently say that when we have fear in heart. Okay, so இன்னைக்கு இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்போம், இது நம்ம வாழ்க்கை உண்மையான விசுவாசமா இல்லாட்டினா பயமா. Okay, so we examine in our life today, are we having the true faith or are we having fear? Okay, so I finish with this. Okay, life knowing God. Okay, so you as a Christian, we must have life knowing God. If not, it will become worthless. It will become like the talent. Okay, the person with one talent who buries it on the ground. Okay, இந்த நாளில் தேவனே அறியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா அது எதுக்கு வந்து ஒப்பாக இருக்குன்னா, அந்த ஒரு தாளந்து உடையவன் மணலில் புதைத்து வைத்த அந்த காரியத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்கள் மரித்து நித்திய ஜீவனை பெற தேவையில்லை. இதனால பூமியில் வாழ்கிற வேலையிலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். எப்படியா நித்திய ஜீவனை பெற முடியும்னா, நீங்கள் தேவனை உண்மையாய் அறிந்து கொள்கிற வேலையில். ஸோ தேவனுடைய குணாதிசயத்தை இந்த நாளில் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நாளில் ஒரு முடிவு எடுப்போம். அப்படியே வந்து நம்ம புரியல, அனுதினமும் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம் வந்து என்னென்னா, இந்த நாளில் தேவனை குறித்து என்ன காரியத்தை நான் புதுசாக நான் கற்றுக்கொண்டேன். அப்படியே நீங்கள் அறிகிற வேலையிலேயே உங்கள் வாழ்க்கை வந்து தேவனுடைய வாழ்க்கையோட அந்த தரத்துக்கு வந்து போயிடும். தேவன் வந்து எதிர்பார்க்குற வாழ்க்கையோட தரத்துக்கு போகும். ஸோ ஒன்லி when you start to do your own work, you start to check on God's characteristic daily, your life will change to the standard God wants. ஓகே, ஸோ இதோட வந்து நான் முடிக்கிறேன். ஸோ இந்த பாடல்களை நம்ம பாடுவோம். ஸோ இந்த பாடல் தேவனை அறிகிற வாழ்க்கையை குறித்து, ஸோ தேவனை குறித்து ஸோ அதனால தான் இந்த நாளில் துதித்தொழுகை கடைசியாக வைத்தேன். ஸோ புரிந்து பாடுவோம். ஒரு பாடலை பாடுகிறது இல்லை, ஆனால் வந்து புரிந்து பாடுகிற வேலையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து நம்ம பாட ஆரம்பிப்போம். ஸோ முதலாவது பாடல், ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம். ஸோ we have seen, so maybe you are facing some trials now, so you are facing some difficult time now. ஸோ இந்த பாடலை வந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே,
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் நாம் நீரின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம் அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகிலம் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்கிற தேவன் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலே நாம் சோஸ்திரம் உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லை உங்களை காக்கிற தேவன் உண்மை காப்பவர் உறங்குவதில்லை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம் நல்ல பாமுடி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பாநீரே எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிற தேவன் பாநீரே இந்த வாழ்க்கையில் அப்பா பலனை கொடுக்கிற தேவன் நீதியின் கரத்தினால் தாங்குகிற தேவன் பா உம்முடைய பலத்தில் அந்த நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் God we are living in your strength Lord God you are living there forever you are guiding us you are with us Pa you are loving us you are correcting us God, we are so fortunate to have you in our life, Lord. அதுவரே உண்மை அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் பா எவ்வளவாய் அப்பா நாங்கள் பாக்கிய பெற்றிருக்கிறோம் அப்பா அற்புதம் செய்கிற தேவன் பா அகிலம் படைத்த தேவன் பா யுத்தத்தில் வல்ல தேவன் பா எங்களோடு அப்பா நீ இந்த எங்கள் போராட்டின் மத்தியில் அப்பா நீ கடந்து வருகிற தேவன் பா எங்களை அப்பா உங்களுடைய கிருபையினால் நீ வழி நடத்துகிற தேவன் அப்பா பா உண்மையான தேவன் பா இந்த நாளில் உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் பா இந்த நாளில் பா எங்களை காக்கிற தேவன் இப்போ எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா பா இந்த நாளில் நன்றி இருதயத்தோடு பா உண்மையை நாங்கள் தேடி வருகிறோம் God we are seeking you with the பா தேங்க்ஸ் கிவிங் பா we totally surrender to your hands Lord but thank you for guiding us in all the midst of our trials Lord பா இந்த நாள் எங்கள் சோதனைக்குள்ளாதப்பா நாங்கள் கடந்து போனால் கூட அப்பா இப்போ எங்களோடு நீ இருக்கிற தேவன் பா உண்மையாப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் பா நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் பா இந்த நாளில் இந்த ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஃபேஸ்புக் லைவ் யூடியூப் ரிவைவல் ஜெனரேஷன் கிரைஸ்ட் லைக் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மினிஸ்ட்ரி யூடியூப் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நாளில் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் God we surrender those who are hearing the word of God from the online platform Facebook Live, YouTube, from Revival Generation, Christ Like Transforming Ministry, and Parousia House Assembly, Lord. God, we totally surrender them unto your hands. God, let them
live a life knowing you, Lord. Yes, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையில இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கடந்து போகும்படியாக இந்த நாள்ல ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா நீரே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில நீ தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.